வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/8/2026 ஆவணி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்ற ஒரு சந்தோஷம். இல்லை என்றால் நீங்கள் அவர்களுக்கு செல்லக்கூடிய வீடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தாலே நன்மையும் அனுகூலத்தையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும். உத்தியோகத்தில் தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு இல்லாமல் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்பட்டாலும் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிகள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதீத கவனம். உடனிருந்தே சிலர் செய்யக்கூடிய சதிகள் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த ஆவணி மாதம் முழுவதும் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது கடகத்திற்கு முக்கியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத பல நன்மைகள் உத்வேகத்துடன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்காத நன்மைகளும் ஆனந்தங்களும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வரவுக்கு மீறிய செலவுகள், அந்த செலவுகளை நினைத்து வருத்தப்படாமல் சுபவிரயமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் நம்பிக்கையும் அனுகூலமும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. தனிப்பட்ட தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகவும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், புதிய முயற்சிகளில் ஏற்றங்கள்,
அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தங்கள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல், பணத்தாங்கல் போகக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்பார்த்த முடிவுகளில் சந்தோஷ முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய ஆனந்தம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், சுபகாரியத்தில் தொடர்ச்சியாக நன்மைகள் ஏற்படுவதும், லாபமும் பணவரவும் நன்மையை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.